வைதேகி குஷலீ ராமஹா சத்வாம் கௌசலம் அப்ரவீத். உனக்கு வேண்டிய செய்தியை முதல்ல சொல்றேன். ராமன் சௌக்கியமாக இருக்கிறார், ராமன் நலமாக இருக்கிறார். எந்த வார்த்தையை முதல்ல சொன்னா கேட்கிறவள் ஆசுவாசப்படுவாளோ அதை சொல்லணும். அவளுக்கு தவிப்பே அதை பத்தி தானே. நாம இருந்தா நான் என்னமா தாண்டி வந்தேன் தெரியுமான்னு ஆரம்பிச்சிருப்போம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை. இவர் தாண்டி வந்தா என்ன, தாண்டி வராட்டா என்ன. அவளுக்கு தேவை ராமன் இருக்காரா இல்லையா, ஜாகிரதையா இருக்காரா இல்லையா. இத்தனைக்கும் அவள் அதுக்கப்புறம் ஹனுமானிடத்துல பேசத்தே சொல்லிக் கொள்ளுகிறார். ஸ்வப்னேபி யத்யஹம் வீரம் சத்ருக்னே ஸ்வப்னேபி யத்யஹம் வீரம் லக்ஷ்மணேன சமன்விதம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். சொப்பனம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுல என்ன பார்க்கணும் தெரியுமோ? தசரதர் எப்படி போயிட்டார், மாமியார் மாமனார் எப்படி இருக்கா, எங்க தகப்பனார் எப்படி இருக்கார், அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. சொப்பனம் ஒன்னே ஒன்று எனக்கு பார்க்கணும். லக்ஷ்மணனை போன்னு தப்பா சொல்லி அனுப்பிச்சுட்டேன். நான் அனுப்பிச்சிருக்க கூடாது. லக்ஷ்மணன் ராமனை தேடிட்டு போனான். அவன் இன்னும் ராமனை சந்தித்தானா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுவே அவளுக்கு தெரியாது இல்லையா. போனதுதான். அவர் திரும்பி வர்றதுக்குள்ள ராவணன் தூக்கின்னு வந்துட்டான். அதனால லக்ஷ்மணன் போனவன் சந்தித்தானா தெரியாது. அவளுக்கு ஆசை லக்ஷ்மணன் ராமனை சந்திச்சுட்டாரா. பக்கத்துல இருக்கிற திருஜட்டை எல்லாம் அப்பவே, இது வேற சமயத்துல பேசும்போது திருஜட்டை கேட்டா மற்ற பேர் கேட்கிறா. அது என்ன தேவி, எதையோ சொப்பனத்துல பார்க்கணும்னு ஆசைப்படாமல் போன லக்ஷ்மணன் ராமனை சந்தித்தானா பார்க்கணும்னு ஆசைப்படுறியனால், அப்படின்னா தான் என் ராமன் உயிரோடு இருப்பார். லக்ஷ்மணன் இருக்கலைன்னா ராமன் இப்ப இருக்க மாட்டான். அவன் என்ன பிரிந்து இருப்பாரே தவிர என்னுடைய மைத்துனரான லக்ஷ்மணனை பிரிந்து ராமன் ஒரு நாள் இருக்க மாட்டார். அதனால சொப்னேபி அத்தியகம் வீரம். சொப்பனத்திலேயாவது ஒரு நல்லது எனக்கு நடக்குமா தெரியல. நான் அத்தனை பாப்பமா பண்ணியிருக்கேன், அந்த சொப்பனம் கூட எனக்கு வரலையேன்னு சீத்தை சுருண்டு அழுதுருக்கணும்னால் நாமெல்லாம் பாபத்தை பத்தி பேசுறதெல்லாம் அர்த்தமே இல்லை. ஆனானப்பட்ட அவளுக்கே இந்த சம்சாரத்துல பிறக்கிறச்சே என்ன பாடுவானா இது படுத்தும். நாம இந்த சம்சாரத்துல தான் இருக்கோம், பாடு இருக்கத்தான் போறது. அப்படியாக்க இப்படியாக்கான்னு யார் சொன்னதுக்காகலாம் ஒன்றும் நடக்காது. பக்தியோட இருந்து மெதுவா நம்ம பாபங்களை கழித்து கொண்டு, கீழே சொல்லியிருக்கேன், ஆத்மாவுக்கு இயற்கையில பாபங்கள் இல்லை, வந்தேரியான பாபங்கள். அதை போக்குறதுக்கு தான் பக்தி சரணாகதி, பெருமானுடைய திருவடிகளே சரணம்னு பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆகவே சீதை ராவணனுக்கு இது நல்லது எடுத்து சொல்ல ஹனுமான் அதை பார்த்து புரிஞ்சின்றார். ராமன் குசலமாக இருக்கிறார், ராமன் சௌக்கியமா இருக்கார்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும் யோசிப்பாரு. ராமன் சுகமே இருக்கிறார். அடுத்த வார்த்தை சீதைக்கு உடனே என்ன தோணிட்டு இருக்கும், நம்ம பத்தி நம்ம கணவன் நினைக்கிறாரா இல்லையா. இதுதான் யாருக்கு இருக்கிற சந்தேகமா இருக்கும். வார்த்தையை மாத்தல பாருங்க. வைதேகி குஷலி ராமஹா சத்வாம் கௌசலம் அப்ரவீத். அவர் தன்னுடைய குசலமா இருக்கிற தன்மையை தான் குசலமா இருக்கேன்னு உனக்கு சொல்லிட்டு வர்றதுக்கு என்ன அனுப்பிச்சார். ராமன் சௌக்கியமா இருக்காருன்னா நான் யாருன்னே தெரியாதே. ராமன் சுகமா இருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சார். நிறுத்தல வரத்தோட நீ குசலமாக இருக்கிறாயான்னு கேட்டு அனுப்பித்தார். ஏன்னா எல்லாம் ராமன் தன்னை பத்தியே பேசியிருந்தாருன்னா மனைவிக்கு என்ன தோணும், நான் இங்க பாடா பட்டுன்னு இருக்கேன், இவர் சௌக்கியமா இருக்காருன்னு சொல்லி அனுப்பிச்சாரோக்கன்னு தோணும். அதோட விட்டுடல அவர். ஆமாமா நீ எப்படி இருக்கேன்னு கேட்டுன்னு வர்றதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சார். யோ பிராமஸ்திரம் வேதாம்ச வேத வேதவிதாம் வரஹ சத்வாம் தாசரதி ராமஹ தேவி கௌசலம் அப்ரவீத் லக்ஷ்மணஸ்ச மகாதேஜாக பர்த்துஸ்தே அனுச்சர பிரியா. உன்னுடைய பர்த்தாவை எப்போதும் பின்தொடர்ந்து ஒருத்தர் போயிட்டு இருப்பாரே உன் மைத்துனால லக்ஷ்மணன், அவன் சுகமே இருக்கிறான். இவ எதை சொப்பனத்துல பாக்குறதுக்கு ஆசைப்பட்டாலோ அதுதான் ரெண்டாவது செய்தி. லக்ஷ்மணன் ராமனை சந்திச்சுட்டாரா இல்லையாங்கிறதுன்னு அவளுக்கு ஆசை. ஆமா லக்ஷ்மணன் சுகமா இருக்கார், ராமனோட சேர்ந்து இருக்கிறார், அவ்வளவுதான். இதோட சீதைக்கு வேண்டிய மொத்தம் கிடைச்சு போச்சு. இதுக்கு எத்தனை ஸ்லோகம் ஆச்சு, 1.5 ஸ்லோகம். நாம இருந்தா இதுக்கு 15 பக்கம் கட்டுரை எழுதியிருப்போம். கடைசியில சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னீரானால் இல்ல 2 மணி நேரம் பேசியிருந்தார், என்ன பேசினார்னு அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படின்னு முடிச்சுட்டா. பேசுறது 1/2 நிமிஷம் பேசினா கூட நறுக்கு தெரித்தா போல எத்த சொல்லணுமோ எடுத்து சொல்லணும். லக்ஷ்மணஸ்ச மகாதேஜா பர்த்துஸ்தே அனுச்சர பிரியா. எப்படி இவருடைய உள்ளத்துல சாமர்த்தியத்தினாலே பேச்சு சாமர்த்தியத்தினால பேசுறாரானால் இல்லை, மாதா சீதா அவனிடத்திலையும் ராமனிடத்திலும் இருக்கிற பக்தி உந்த பேசுகிறார். எனக்கு இந்த தலைவனிடத்துல ஒரு பக்தி இருந்ததுனால் அவர் என்ன நினைப்பாரோ அவர் உள்ளத்துக்கு பிரீத்தி ஏற்படுற அளவுக்கு நான் எப்படி நடந்துப்பேனோங்கிறதுன்னு ஆசை இருக்கணும். அதுதானே பக்தனுக்கு இருக்கிற அடையாளம். எனக்கு என்ன பிடிச்சதோ அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமா. சாமி பார்ப்போம் ரொம்ப குளிரா இருக்கு, ஆனா இன்னைக்கு ராத்திரி பெருமாள் சன்னதி கதவெல்லாம் சாத்திட்டு போறச்சே ஒரு ஷால்வை வேணா போத்திட்டு போலாமா. எங்கேயோ வெளியில போனோம், ஒரே சாரல் அடிக்கிறது, மழையா கொட்டுறது, இதை வச்சுட்டேனே அதை வச்சுட்டேனே, புடலங்காயை வச்சுட்டேனே, வெண்டைக்காயை வச்சுட்டேனே, எங்கேயோ விறக போட்டு வந்துட்டேனே, புஸ்தகத்தை வச்சிருந்தேனே நனைஞ்சு போயிடுத்தோ இல்லையே. சுவாமி உள்ள அவர் இருந்தாரே,
ஒருவேளை ஒழுகித்தே போன வருஷமே 2 சொட்டு ஜலம் மேல பட்டிருக்குமோன்னு விறுவிறுன்னு வீட்டுக்கு திரும்பி ஓடி கதவை திறந்து ஒன்னும் தண்ணீர் படலையான்னு பார்த்தானா அவன் பக்தன். ஆனானப்பட்ட கடவுளுக்கு தண்ணீரையே படைத்தவருக்கு தண்ணீர் பட்டா என்ன சுவாமி ஆயிட போறதுன்னு நினைச்சானால் பக்தி வளரலேன்னு அர்த்தம். அவனுக்கு என்ன வருமோன்னு ஒரு ஆசை வேண்டாமா? அதனாலதான் ராமன் சுகமே இருக்காருன்னு சொன்னார். உன்னுடைய சுகத்தை கேட்டுன்னு வர சொன்னார்னால் தேவி லக்ஷ்மணன் சுகமாக இருக்கிறாருங்கிறதையும் சொன்னார். கல்யாணி பத காத்தேயம் லௌகிகி பிரதிபாதிமா ஏதி ஏதி ஜீவன் மதானந்தா ஜீவந்தமானந்தா நரம் வருஷசதா தப்பி. ஒண்ணு மட்டும் நான் புரிஞ்சுட்டேன் சீதே, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றார். ஒரு மனுஷன் எப்போது ஆனந்தத்தை அடைவான்? தேவி உன்னிடத்துல எனக்கு இப்ப திருப்தியா பிடிச்ச விஷயம் என்னன்னால் 9 மாசம் உயிரை விடாம இருந்திருக்கீரே, அது எனக்கு ரொம்ப திருப்தி. ஏனெனில் தயோகோ ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷசதாதபி. 100 வயசாகட்டும் துன்பம் துன்பம் துன்பம், பிறந்த நாள்ல இருந்து எனக்கு துன்பம் தான் சுவாமின்னு கேட்டா ஒரு 10 பேர் சொல்ல மாட்டோமா? யாரா இருந்தா 10 என்ன நிறைய பேரே சொல்லுவோம். நான் என்னைக்கு இன்பத்தை பார்த்திருக்கேன், பிறந்த நாள்லேருந்து துன்பம். ஆனா இருந்துட்டு இருக்கிறேன்னால் 100 வருஷமாகட்டும் 200 வருஷமாகட்டும் அதுக்கு நான் மனசு உடைஞ்சு போயிட மாட்டேன். யார் உயிரோடு இருக்கிறானோ அவன் கண்டிப்பா ஒரு நாள் இன்பத்தை பார்ப்பான்னு பழமொழியாம். இத ஹனுமார் சீதையினிடத்துல சொல்லி, நல்ல வேளை தேவி அந்த மொழியின்படி தானே நீர் இன்னும் உயிரோடு இருக்கீர், இல்லைன்னா ராமனை பிரிந்தேன்னு உடனே கடல் மேல தூக்கின்னு வரைச்சே உயிரை விட்டுருக்கலாமே, விடல. ஆனா சீத்தை உயிரை விடாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனெனில் என் உயிர் எங்கிட்ட இல்லை, நான் உயிரை விடணும்னா ராமனுடைய அனுமதி பெற்றுண்டு தான் விட்டாகணும். ஒருவேளை ராமன் படை திரட்டி கொண்டு லங்கையை நோக்கி வந்து கடலையும் தாண்டி எல்லா இடத்தையும் ராவணன் அழித்து விட்டு அசோகவனத்திலேன்னு ஏதோ சொன்னார்களே, இருக்காளா பார்ப்போம் அப்படின்னு வர சீத்தை ஏற்கனவே உயிரை விட்டு விட்டாள்னு இருந்தால் அப்ப ராமன் முகம் எப்படி செவந்து போயிடும், அதை பார்க்க என்னால முடியாது, நான் உயிரோடு இருக்கேங்கிறா. ஒத்தருக்கொத்தர் எவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு துல்லியமான மனசளவுல புரிஞ்சு வச்சிருந்து எங்கயான ராமன் வந்து தேடி அந்த ஏமாற்றத்தை ராமன் எப்படி தாங்குவார்? என் கணவன் ஏமாறுவதை நான் பொறுத்துக்க முடியாது, அதனால நான் இன்னும் உயிரை விடாம இருக்கேன்னு இவ பேசின்னு இருக்கா. இப்படிப்பட்டவள் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாளேன்னு அவர் உடம்புல தேள் ஊர்றதான், கரப்பான் ஊர்றதான், பாம்பு ஊர்றதான், ஏது ஊர்றதும் ராமனுக்கு தெரியல. நைவ தம்சான் ந மசகான் ந கீட்டான் ந சரீசிருப்பான், எதுவும் தெரியல. சீதேது முதராம் வாணின் சீதே சீதேன்னு சொல்லிட்டு திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார். நமாம்சம் ராகவோ புங்தே, ராமன் சாப்பிட்றதே இல்லை, அவனுக்கு தூக்கமே இல்லை. ஒருவேளை தூங்கினாலும் அனித்ர சததம் ராமஹ சுப்தோபிச்ச நரோத்தமஹ, ஒருவேளை தூங்கினாலும் திடுக்கிட்டு பாதராத்திரியில சீதே சீதேன்னு எழுந்துடுறார். இதுதான் ராமனுடைய நிலைமை. இந்த நிலைமையை ஆஞ்சநேய சுவாமி சீதையினிடத்துல சொல்றார், சீதையினுடைய நிலையை கொண்டு போய் ராமனிடத்திலே சொல்லுகிறார். இந்த 2 பேருக்கு நடுவில் என்ன அழகான பாலமா இருந்திருக்கார். இதுக்கு ஞானியா இருந்திருந்தா போருமா, பக்தனா இருக்கணுமா? ஞானியா இருந்தாலாம் போறாது. முதல்ல இதுக்கு நடுவில் தூதே போகமாட்டோம். நானா கிடைச்சேன், நான் எவ்வளவு பெரிய வித்வான், என்ன போய் வேலைக்கு அனுப்புறீரேன்னு உட்காந்துடுவோம். என்ன வேலைக்கு அனுப்பிச்சிருக்கார். கோவிலுக்கு போறோம், பெருமாளுக்கு திருமஞ்சனா அபிஷேகம் ஆறுது, அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கா, பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய படிச்சவர், மகா பண்டிதர், இல்ல பெரிய பணக்காரர், ஊர்லயே பெரிய மனுஷர். அந்த இடத்துல இன்னொரு தோண்டி ஜலம் வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டிருக்கு. அர்ச்சகர் ஒரு குடத்தை இவர் கையில கொடுத்து, சுவாமி அங்க போய் அங்கேருந்து கணத்துல இன்னொரு ஜலம் தூக்கின்னு வரும். இவர் திரும்பி திரும்பி பார்த்தார், என்னையா எடுத்துன்னு வர சொல்றீர்னார். ஏன் ஆமா உமதான் எடுத்துன்னு வர சொன்னேன்னால், இந்த ஊர்லயே நான் பெரிய மனுஷன், 6-10 பேர் இருக்கிறதுல யாரு சின்னவனோ அவனை போய் எடுத்துன்னு வர சொல்லாமல் என்ன போய் அனுப்புறீனே நான் நாள் போச்சு. அதுக்கப்புறம் யார் பெரிய மனுஷன் மதிப்பா? பெரிய மனுஷன் ஊருக்கு வேணா பெரிய மனுஷனா இருக்கலாம், பெருமானுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன். அவன் தொண்டன்கிறத தெரிஞ்சுட்டா ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கும், ஆமா நான் தொண்டு செய்யணுங்கிற ஆசை இருக்கும். தொண்டே இல்லாமல் திருவடியை பற்றாமல் அடியேன்னு எப்படி சொல்றது? நாமெல்லாம் பெருமானுடைய திருவடியை பற்றினவர்கள்னா அடியேன்னு தெரிஞ்சுக்கணும். தொண்டு செய்தாதான் தொண்டர்ங்கிற பேர் நிலைக்கும். அவர் அந்த ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதையும் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்றதுலையும் இங்கேயும் காட்டுறார். ஏதி ஜீவந்தமானந்தா, ஒருத்தன் எப்ப இருக்கானோ வாழத்தான் நான் இருப்பேன், என்னவா இருந்தாலும் இடத்தை விட்டு ஓடி போக மாட்டேன், நின்று போராடுறேன்னு ஒருத்தன் சம்சாரத்தில் இருக்கட்டும், அவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆனந்தம் கிடைச்சே தீரும். அந்த விஷயத்தை தான் அவர் நமக்கு புரிய வைக்கிறார். ஏதி ஜீவந்தமானா ஆனந்தா, எப்போது இருக்கணும். மட்டையடி ஆட்டம் ஆடுறா பாருங்க, 11 பேர் கையில ஒருத்தர் மட்டையை வச்சுட்டு இருக்கார். வந்து ஒருத்தர் பந்தை வீசுறார். 3 குச்சி பின்னாடி வச்சிரு, குச்சி படுத்து நான் போயிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் எனக்கு வேலை கிடையாது. ஓங்கி வந்து பந்தை போடுறார். அதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டிருப்பா, அந்த கோட்டுக்குள்ளதான் மட்டையை பிடிச்சின்னு இவர் நிற்கணும்.
அது அந்த ஆட்டக்காரர்களை கேட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவா. அது வந்து வரட்டும், வராது போட்டும், ஆடத் தெரியட்டும் போட்டும். முதல்ல நீ கோர்ட்ல, யுத்த பூமியில, ஆடகளத்துல நில்லு. நின்னியானா 1, 2, 3, 4ன்னு ஏதோ வரும். 4ஆவே வருமா, 6ஆவே வருமான்லாம் தெரியாது. அப்படி இப்படி தட்டி விட்டுட்டு யாராவது ஏமாறாச்சே 1, 2 ஓட மாட்டோமா? இல்லவே இல்ல. திரும்பி போயிட்டோம்னா எப்படி ஓடுறது? அதனால முதல்ல இருந்தால் தான் கிடைக்கும். சீதை நல்ல வேளை உயிரோடு இருந்திருக்கிறாளோ, இனி ராமனுக்கும் சீதைக்கும் சமாகமம் ஏற்படும். அஹோ திக் திக் கிருதமிதம் கதிதம் ஹி யதஸ்ய ரூபாந்தரம் உபாகம்ய ச ஏவாயம் ஹி ராவணः அப்ரவீத் தீர்க்கமுஸ்வஸ்ய வானரம் மதுரஸ்வரா. அழகான இனிமையான துவனியிலே தான் வந்த வேண்டிய செய்தி எல்லாவற்றையும் ஹனுமான் எடுத்துரைத்தார். ராமனுடைய குணங்கள், ராமாயண கதை எல்லாத்தையும் கோவையா எடுத்து சொன்னார். ஆதித்ய இவ தேஜஸ்வி லோககாந்தகா சசியதா. சூரியனை போலே தேஜஸ் உடையவன், லோகத்துக்கே ரமணீயமா. யார் பார்த்தாலும் கண்ணையும் மனதையும் ராமனிடத்தில் பறிகொடுத்து விடுவார்கள். சத்தியவாச்சி, சத்தியவாதி, மதுரவாக்கு, உண்மைதான் பேசுவார், முன்னால் தான் பேசுவார், யாரையும் புண்படும்படிக்கு பேசவே மாட்டார். சத்தியவாதீச்ச ராகவகா, மிருதுபாஷீச்ச ராகவகா, பூர்வபாஷீச்ச ராகவகா, எல்லாமே பேச்சவருக்கு சாமர்த்தியம். ரூபவான், சுபக ஸ்ரீமான், கந்தர்ப்பைவ மூர்த்திவான். காமதேவன் பிச்சை எடுக்கணும். ரதி மன்மதன் உன் ராமனிடத்திலே பிச்சை எடுக்கணும். சீதே பாகுச்சாயாம் அவட்டப்தோ யச லோகோ மகாத்மனா. ராமனுடைய திருத்தோள்களின் கீழே உலகமே அடங்கி இருக்கிறது சீதே என்ற அளவுக்கு பெருமை சொன்னார். சீதை அர்த்த புஷ்டியோட பார்க்கறதுன்னு ஒன்று சொல்லுவா. நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன், ஆனா அது ஏற்புடையதா இல்லையேன்னு வச்சுங்களேன். நீங்க மறுத்து பேச மாட்டீங்க, கொஞ்சம் மரியாதை நேரம் அந்த மாதிரி கேட்டுற முடியாது சாமி. ஆனா அப்படி ஒரு அழுத்தமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, என்னமோ சொல்றீர், உமக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றீர், ஆனா அது உண்மை இல்லைன்னு உமக்கே தெரியும். இந்த அர்த்தத்துல நான் பார்ப்பேன் இல்லையா? அதே போல இப்ப ஹனுமான் இந்த வார்த்தையை சொல்லிட்டார். பாகுச்சாயாம் அவட்டப்தா யசலோகோ மகாத்மனா. யாருடைய தோள்களின் நிழலில் உலகமே அடங்கி இருக்கிறதோ அந்த ராமனுக்கு நான் தூதன்னு சொன்னால், சீதை அழுத்தமா பார்த்தா, அந்த தோளுக்கு கீழே என் ஒருத்திக்கு இடம் இல்லையோ? உலகமே அடங்கியிருக்கு, உலகமே அடங்கியிருக்குங்கிறீரே, அந்த தோல் எனக்கே இடம் கொடுக்கல. கோவர்தனத்தை கண்ணன் தூக்கினார், ஊர்ல இருக்கிற எல்லாரும் உள்ள வந்தா, யாரான ஒரே ஒரு கோகுல பெண்ணை மட்டும் ஓரமா விட்டுட்டு பாக்கி எல்லாரையும் நான் கோவர்தனகிரியை தூக்கி ரட்சிக்கிறேன்னா யார் ஒத்துப்பா? ஊரே காப்பாற்றப்படணும். அப்ப இத்தனை பேரை ரட்சிக்க தெரிஞ்சிருக்கு, இத்தனை பேர் தோளுக்கு இருக்க தெரிஞ்சு, ஒரு சீதைக்கு அவன் ராமன் தோல்ல இடமில்லாத படுத்து என்ற நினைவோட சீதை பார்க்கிறாள். அப்பதான் ஹனுமான் நினைச்சுக்கிறார், நாம பேச்சு சாமர்த்தியம்னு பட்டம் வாங்கினோம், ராமன் அதை விட பேச்சு சாமர்த்தியம், இவ பேசாமலே ஜெயித்து விடுவாள் போல இருக்கிறது. நாமாவது வளவளான்னு பேசணும். அந்த நாள்லேருந்து ஒண்ணும், புருஷர்கள் வளவளான்னு பேசி காரியத்தை கெடுத்துப்பாளாம், பெண்கள் பேசாமல் பார்த்தே காரியத்தை முடிச்சுடுவாங்கிறார் அன்று. பாகுச்சாயாம் அவட்டப்தா யசலோகோ மகாத்மனா. அப்படி ராமனுடைய தோள்களின் நீழே அடங்கி இருக்கிறேன். தத் வியோகேன துக்கார்த்தா சத்வாம் கௌசலம் அப்ரவீத் அபிவாத்திய மகாபாகு சத்வாம் கௌசலம் அப்ரவீத். ராமன் சொன்னார்ங்கிறதுக்காக வந்திருக்கேன். ராமனுடைய கௌசலத்தை இதோ சொல்லிட்டேன். திருஷ்டியா ஜீவசி வைதேகி. ஏதோ பகவத் கிருபை பாக்ய வசத்தாலே நீ உயிரோடு இருக்கிறீர், இனி எந்த கவலையும் இல்லை. இப்பதான் சீதையனுடைய உள்ளத்துக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறார். பேசிண்டே வந்தார். இதெல்லாம் ராமனுடைய குணங்கள்னு சொல்ல சொல்ல சீதைக்கு மெதுவா தோன்றது, இனிமே இவன் வேஷம் போட்டுன்னு வந்த ராவணனா கூட இருக்கட்டும், அவன் சொன்ன நல்லதை கேட்ட பிற்பாடு இவன் ராட்சசனாவே இருக்கட்டும், ராவணனாவே இருக்கட்டும், நல்ல விஷயத்த சொன்னான். அரக்கனே ஆக, வேறோர் அமரனே ஆக, அவன் தேவனா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், அல்லது அன்றி குரக்குன்னு ஒருவன் தான் ஆகுக, இல்லை குரங்கு ஒருத்தன் வந்ததா கூட இருக்கட்டும், கொடுமையாக, இது கர்மமா இருக்கட்டும், இது கொடுமையா இருக்கட்டும், இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான். ராமனுடைய நாமத்தை சொல்லி என்னை அப்படியே உருக்கி விட்டார். போகும், உகப்பை தந்தான் உயிர், எனக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், போன உயிரை மீட்டு கொடுத்தார். இதற்கு மேலே இவரிடத்துல நான் என்ன நடக்கணும்? சீதை தன் கட்டாட்சம் கருணை பார்வையை வீச அன்று ஹனுமான் யாம்பெரு சம்மானம்னு பெற்றார். அதற்கப்புறம் தான் கையில கொண்டு வந்திருக்கிற மோதிரத்தை அவரிடத்துல கொடுத்தார். அப்ப சீதை கேட்கிறாள், ராமனுடைய அங்க அடையாளங்களை சொல்லும். நீ ராமனுடைய தூதன், நான் எப்படி நம்புவேன்? அவருடைய அடையாளங்களை சொன்னா நான் நம்புறேன். இன்னுமே மோதிரத்தை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இவருக்கு ராமனை தெரிஞ்சிருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அதுக்கு கம்பர் உடனே சொல்றார், படியெடுத்துரைத்து காட்டும் படித்தன்று அவன் படிவம். சீதே, என்ன வியாக்கரணத்தை பத்தி, மீமாம்சையை பத்தி, நியாயசாஸ்திரம் பத்தி, வேதாந்தம் பத்தி எதை வேணா கேளு, எத்தனை நேரம் வேணா பேசுறேன். ஆனா எதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நாக்கு அடைச்சு தேய்ச்சு நின்றுடுவேனோ, அதை போய் கேட்டுட்டியே, அப்படி என்ன நான் கேட்கக்கூடாது கேட்டேன்னு சீத்தை நினைக்கிறாள். ராமனுடைய அடையாளம் சொல்லுன்னா இந்த வாய்க்கு அதுக்கு சக்தி,
பிரம்மாவே சொல்ல முடியாது, ஆதிசேஷனே சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்றேன், படி எடுத்து உரைத்து காட்டும் படித்தன்று அவன் படிவம். இப்படின்னு நான் உன்னை சொல்ல போனால், தாமரை புஷ்பத்தை போல கண் படைத்தவர்னு பேச போனால், ஊர்ல இருக்கிற மத்த பூவெல்லாம் சண்டைக்கு வர்றது தேவி. ஏன் நாங்கள்லாம் பாக்கியம் பண்ணலையா? எங்களை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடாதா? ஏன் எல்லா புலவர்களும் தாமரையே இழுக்கிற